ஒரு அற்புத நபி, மிகப்பெரிய ஒரு முன்னறிவு செய்யப்பட்ட எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு தான். இன்னும் சொல்லிட்டே போலாம், ஸல்லல்லாஹு பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு எல்லாராலும் பிடிக்கப்பட்ட, நமக்கு எல்லாம் குழந்தை பிடிக்கும், எல்லாத்துக்கும் குழந்தை பிடிக்கும். ஆனா எல்லா குழந்தைக்கும் பிடிச்ச நபி யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு தான். ஒரு குழந்தை தாய் வீடு மடியில இருந்து நம்ம கிட்ட வருது, ஏதாவது கொடுத்துட்டு போயிடுறாங்க, திரும்ப தாய் வந்து கேட்டா அந்த குழந்தை தாவிட்டு தாய்கிட்டு தான் போவோம். ஆனா ஸல்லல்லாஹு மடியில வந்த எந்த குழந்தையும் திரும்ப தாய்கிட்ட போகவே போகாதான். அதான் ஸல்லல்லாஹு மடியில ஒரு குழந்தை வந்துச்சு சொன்னா திரும்ப பெத்த தாயோ பெத்த தந்தையோ வந்து வாமா அப்படின்னு சொன்னா வரவே வராதான், அழுதுகிட்டே தான் போகுமா ஸல்லல்லாஹு. அதுதான் ஒரு கவிதை பாடினாரு, தாகா நபியிடம் பழகிய குழந்தை தாயிடம் செல்ல மறுப்பதில்லை என்பதாக கவிதை பாடினாரு. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு மேல அவ்வளோ எல்லாத்துக்கும் ஸல்லல்லாஹு பிடிக்குமா. இன்னும் ஹதீஸ் தெளிவா பதிவு செய்றாங்க, ஸல்லல்லாஹு மடியில தவழ்ந்த குழந்தைங்க நபர் எத்தையும் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. ஸல்லல்லாஹு முடி ஸல்லல்லாஹு எத்தனை வாட்டி கடவா பல்லு சிரிச்சாங்க, ஸல்லல்லாஹு எத்தனை வாட்டி அழுதாங்க, எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. ஸல்லல்லாஹு மடியில மட்டும் தவழ்ந்த குழந்தைகள் நபர் மொத்தம் 51 குழந்தை ஸல்லல்லாஹு மடிக்கு வந்துச்சான். தாம் பெற்ற பிள்ளை இல்லாமல் 51 குழந்தை ஸல்லல்லாஹு மடிக்கு வந்துச்சு. அந்த 51 குழந்தை பேரும் அவருடைய ஹிஸ்டரியும் அல்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கு.